لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற வல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த தூய மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தின் காரணமாக நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் கடைசி பகுதிக்கு நாம் இப்போது வந்திருக்கின்றோம். இப்போது நாம் 27வது நோன்பை நோற்ற நிலையிலே இப்போது வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானை நாங்கள் பிரியாவிடை செய்து அனுப்பக்கூடிய ஒரு நேரத்தை நெருங்கியவர்களாக நாம் எல்லாம் இந்த நேரத்தில் வீற்றிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே உங்களோடு ரமலான் எங்களில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியாரும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த ரமலான் மாதம் என்பது இதிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு பிரத்யேகமான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலங்களிலே அமல்களை செய்வதை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று தௌபா, பாவ மன்னிப்புகளை இந்த காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இது போன்று பல சிறப்பம்சங்கள் பொதிந்ததாக இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியும் தன்னுடைய அடியார்கள் இந்த மாதத்தை எந்த அடிப்படையிலே பயன்படுத்துகின்றார்கள், இந்த மாதத்தினூடாக எப்படிப்பட்ட மாற்றங்களை அடியாரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை பற்றி இந்த அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கிய செய்தியை அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை, அதே போன்று இந்த நோன்பை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் ஊடாக மனிதனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய சில விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே முதலாவதாக இந்த நோன்பு எங்களிலே ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்னவென்றால், இந்த நோன்பு என்பது தக்வாவை வளர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தக்வா என்பது இறையச்சத்தை குறிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு எங்களிலே விதைப்பதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பின் ஊடாக இந்த இறையச்சத்தை எப்படி வளர்க்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோட்பதன் மூலமாக ஒவ்வொரு அடியானும் தனக்கு விருப்பமாக எதெல்லாம் காணப்படுகின்றதோ அதையெல்லாம் தவிர்த்து
இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக வேண்டியும், இறைவனிடத்திலே எனக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தன்னுடைய ஆசைகளை எல்லாம், தன்னுடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி இறைவன் சொன்ன விதத்திலே ஒரு அடியான் கட்டுப்பட்டு வாழ்வதற்கு இந்த நோன்பு எங்களை பழக்கப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியான் நோன்பு நோக்கின்ற பொழுது அதிகாலையிலே சுபகிலே இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அவன் எந்த ஒன்றையும் உண்ணாமலும் குடிக்காமலும், அதே போன்று தன்னுடைய இச்சைகளையும் கட்டுப்படுத்தி அவன் இந்த நோன்பை நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கட்டங்கள் வருகின்றது. அவன் சில இடங்களில தனித்து இருக்கின்ற பொழுது அவனுக்கு முன்னால் சாப்பாடுகள், அதே போன்று குளிர்பானங்கள் அவனுக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நோன்பாளியும் அந்த நேரத்திலே என்ன நினைப்பான் என்று சொன்னால், என்னை இப்போது என்னை யாரும் இப்போது என்னை பார்க்காமல் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த தக்வா, அந்த இறையற்ற உணர்வு அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சாப்பாட்டை அவன் தின்னாமல் அதை விட்டு அவன் பின்வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுக்கு பசி இருக்கின்றது, அவனுக்கு தாகம் இருக்கின்றது, இறைவன் பார்க்கின்றான், இறைவன் இதை தடை செய்திருக்கின்றான் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு விருப்பமான இந்த விடயங்களை எல்லாம் விட்டு அவன் விலகிக் கொள்கின்றான். இதுதான் இறையச்சமாக இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்பின் ஊடாக வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த இறையச்சம் எங்களிடத்திலே வளருமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு பாவம் செய்கின்ற பொழுதும் இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய விடயம். யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சம் ஒரு அடியானிடத்திலே ஆழமாக பதியுமாக இருந்தால் மனிதர்கள் பாவத்தை விட்டு விடுவதற்கு, அதிலே இருந்து பாவங்களிலே இருந்து கலந்து வாழ்வதற்கு இந்த இறையச்சம் உதவி புரியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நோன்பாளியை பொறுத்தவரை அவன் ஐவேளை தொழுகையும் பொழுதும் அவன் வுது செய்கின்றான். வுது செய்கின்ற பொழுது அவன் தண்ணீரை வாய்க்கு எடுக்கின்றான். வாய்க்கு எடுத்த தண்ணீரை அவனால் விழுங்க முடியும். அவன் அவ்வாறு விழுங்கிவிட்டால் கூட அதை மக்கள் எல்லாரும் அவனை ஒரு நோன்பாளி என்று தான் விளங்கிக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அவன் விழுங்கிய செய்தி பிறருக்கு தெரிய மாட்டாது. வாய்க்கு அவன் தண்ணீரை எடுக்கின்றான், வாய்க்கொப்பளிப்பதற்காக வேண்டி எடுத்த தண்ணீரை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இறையச்சத்தின் காரணமாக அவன் துப்பிவிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட உணர்வு எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நேரத்திலும் பிரதிபலிப்பாக இருந்தால் எங்களிடத்திலே பாவங்கள் நடைபெறுவது மிகவும் சொற்பமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது எந்த பாவத்தை செய்கின்ற பொழுதும் இதே உணர்வு ஒவ்வொரு அடியானிடத்திலே வருமாக இருந்தால் அவன் ஒவ்வொரு பாவத்தின் பொழுதும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வு ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியுமாக இருந்தால் அவன் அந்த பாவத்தை நெருங்க மாட்டான். நோன்பு நோக்கின்ற பொழுது இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த அச்சத்தின் காரணமாக அவன் ஏன் தண்ணீரை குடிக்காமல் இருக்கின்றானோ அதே போன்று பாவங்கள் அவனுக்கு முன்னால் செய்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதும் அவனை இது தூரமாக்க அதை விட்டு அந்த பாவத்தை செய்வதை விட்டு அவனை தூரமாக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு எங்களுக்கு இப்படிப்பட்ட மகத்தான ஒரு பயிற்சியை எங்களுக்கு தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனவே தன் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், நீங்கள் இந்த நோன்பை நோட்பதன் மூலமாக நீங்க தக்வா உள்ளவர்களாக, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுவதற்காக வேண்டி உங்களுக்கு கடமையாக்குகின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, தற்போது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் 27 நோன்புகளை கழித்த நிலையிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். நாங்கள் நோன்பு நோக்கின்ற பொழுது உண்ணாமல் பருகாமல் சாப்பிடாமல் எங்களுடைய இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இதே போன்று நாங்கள் இப்படி நோன்பு நோக்கின்ற பொழுது இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக ஏன் நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கின்றோமோ அதே போன்று ஏனைய பாவங்களை செய்கின்ற பொழுதும் இந்த அச்சம் எங்களுக்கு வருமாக இருந்தால்
இதுதான் இங்க நோன்பு எங்களிலே ஏற்படுத்திய தாக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்கத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இந்த தாக்கம் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும் என்பதை இஸ்லாம் இந்த நோன்பினூடாக எதிர்பார்க்கக்கூடிய காட்சியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்திலே இதற்குண்டான பயிற்சியை தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர்கள் என்கின்ற செய்தியை அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அல்லாஹ் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அத்காக்கும், உங்களிலே யார் மிகவும் இறையச்சம் மிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இறையச்சத்தை எங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு வளர்க்கின்றோமோ அந்த அளவு நாங்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாகவும் அதே போன்று பாவமான காரியங்களில் இருந்து தூரமாக கூடியவர்களாகவும் இருப்போம் என்கின்றதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமதான் மாதம் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான பயிற்சிகளில் ஒன்றாக இந்த தக்வா என்கின்ற சொல்லப்படக்கூடிய இறை எச்சம் என்பது இந்த ரமதானின் மூடாக நாங்கள் பெற்ற பிரயோசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரயோசனம் இந்த விடயம் எங்களிடத்திலே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தை நாம் எல்லாம் தற்போது சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாமல் ஒவ்வொருவரும் இந்த ரமதான் இவ்வளவு காலமும் நோற்ற நோன்பு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தக்குவா என்கின்ற அந்த இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவு ஆழமாக பதிந்திருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் இந்த தக்வாவை வளர்ப்பதற்கு உண்டான பயிற்சியை தந்திருக்கின்றது. இந்த பயிற்சியினூடாக இந்த ரமதான் முடிந்து விட்டதன் பின்னாலும் இதை நாங்கள் தொடராக இந்த உணர்வை எங்களிடத்திலே நாங்கள் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழுவதற்கு இது மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் அமல் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல மடங்கு கூலிகளை எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு பலவிதமான கூலியை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றார். இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்திலே அமல் செய்வதற்கு எங்களுக்கு தூண்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த காலத்திலே அதிகம் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட இந்த காலத்திலே அதிகம் கியாமுல் லைலுக்கு முக்கியத்துவம் செலுத்தி அதை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஏனைய காலங்களை விட இந்த காலத்திலே சதகா அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனைய காலங்களை விட இந்த காலத்திலே அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஏனென்று சொன்னால் இந்த காலத்திலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பொறுமதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான இடத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த மாதத்திலே அதிகமான அமல்களை செய்யக்கூடிய காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் எல்லாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தவரை நாங்கள் அதிகம் இபாதத்துக்களை இந்த மாதத்திலே செய்திருக்கின்றோம். இந்த இபாதத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இந்த கட்டத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு இபாதத்தை பொறுத்தவரை அது அவனுக்கு பாரமாக இருக்கின்றதா? அந்த இபாதத்தை செய்யும் பொழுது அவனுடைய மனது கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றதா? அல்லது அந்த இபாதத்தை அவன் மனது அளவில் அவன் விரும்பி செய்கின்றானா என்கின்றது ஒவ்வொரு அடியானும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இபாதத்துக்களை பொறுத்தவரை இறைவனுக்கு மிகவும் அடியார்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்து இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு பலவிதமான கூலி தருவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி
அடியார்களை இபாதத்துக்களின் பல ஆர்வம் ஊட்டுகின்ற பொழுது நாங்கள் இந்த இபாதத்துக்களை செய்து நாங்கள் இந்த இபாதத்தினூடாக எந்த அளவு நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் என்று நாங்கள் அதாவது சுய விசாரணை செய்யக்கூடிய ஒரு கட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஒரு கூட்டத்தை பொறுத்தவரை இந்த காலத்திலே மாத்திரம் அவர்கள் அமல் செய்வார்கள். ரமதான் முடிந்ததன் பின்னால் அவர்கள் இந்த செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். ரமதான் மாதத்திலே தொழுகையை பார்க்கின்ற பொழுது ஃபஜ்ர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதாவது முன் சப்புகள் நிரம்பி வடியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமதான் மாதம் சென்று விட்டால் அந்த முன் சப்புக்கு ஆள் இல்லாத துர்ப்பாக்கிய நிலைமைகள் பள்ளியிலே நிகழக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நிலைமைகள், இப்படியாப்பட்ட இந்த நிலைமைகள் ரமலானுக்கு பின்னால் ஏற்படுவோமாக இருந்தால் இந்த ரமலானின் மூலம் நாங்கள் உண்மையான பயனை நாங்கள் பெறவில்லை என்பதுதான் பெறவில்லை என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, மூன்றாவது விஷயமாக ரமலான் மாதத்தை பொறுத்தவரை அது எங்களிலே எந்த அடிப்படையிலே தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், நாங்கள் பாவங்கள் செய்கின்றதை விட்டு இந்த ரமலான் மாதம் எங்களை தூரப்படுத்தியது. பாவமான காரியங்களை ஏனைய காலத்திலே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ரமலான் மாதம் வந்ததன் பின்னால் அதாவது கண்ணியமிக்க மாதம் வந்திருக்கின்றது என்ற உணர்வின் ஊடாக நாங்கள் பலவிதமான பாவங்களை விட்டு நாங்கள் விலகி வாழக்கூடியவர்களாக இருந்தோம். விலகி வாழக்கூடியதாக இருந்தோம். இதுவும் ரமதான் எங்களிலே ஏற்படுத்திய தாக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையான முறையிலே ஒரு அடியான் இந்த ரமதானை இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே கழித்திருந்தால் அவன் ரமதானிலே எப்படி இருந்தானோ இந்த ரமதான் முடிந்ததன் பின்னாலும் இந்த பாவங்களை செய்யாதவனாகத்தான் அவன் காணப்படுவான். ஏனென்று சொன்னால் ரமதான் அவன் பெற்ற பயிற்சி, ரமதானிலே அவன் பெற்ற அந்த பயிற்சி ஏனைய காலங்களுக்கும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மல்லம் யதா கௌல ஸூர், அதாவது வீணான பேச்சுக்கள், பொய்யான பேச்சுக்களை யார் இந்த ரமதான் மாதத்திலும் அதாவது விடவில்லையோ, இந்த ரமதான் மாதம் வந்தும் இப்படிப்பட்ட மோசமான பேச்சுக்கள் இவைகளை விட்டும் யாரெல்லாம் விலகி கொள்ளவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த விதமான தேவையும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரமதானை பொறுத்தவரை ஒவ்வொரு அடியானையும் பாவங்களிலே இருந்து தூரமாக்கியது, நன்மையின் பக்கம் மக்களை சமீபமாக்கியது. இது ரமதான் எங்களிலே ஏற்படுத்திய தாக்கங்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலானை பொறுத்தவரை, இந்த நோன்பை பொறுத்தவரை எங்களுக்கு பொறுமையை ஊட்டியது, பொறுமையை எங்களுக்கு மத்தியிலே வளர்த்திருக்கின்றது. இந்த பொறுமை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல கட்டங்களிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பொறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பின் ஊடாக எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றார். அதே போன்று இந்த ரமலானை பொறுத்தவரை எங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கங்களில் அந்த பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாங்கள் இந்த காலங்களிலே அதிகம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இறை திருப்பொருத்தத்தை தேடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்திருப்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் இந்த ரமலான் எங்களிலே ஏற்படுத்திய மாற்றங்கள் ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை அது குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதம், குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதம். இந்த குர்ஆனை விளங்கி ஓதுவது, அதே போன்று குர்ஆனை அதிகம் ஓதுவதற்குரிய பயிற்சியை இந்த மாதம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இதுவும் ரமலான் மாதம் எங்களுக்கு கற்றுத்தந்த சில விடயங்களாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இந்த காலங்களிலே நாங்கள் வீணான நேரங்களை கழிப்பதை நாங்கள் தவிர்த்து கொண்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்திலே செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு பல விதமான நன்மைகள், பல மடங்கு நன்மைகள் இறைவனிடத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கின்றதால் இந்த நேரத்தை நாங்கள் இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். எனவே தான் அதாவது ஓய்வு நேரங்களிலே குர்ஆன் ஓதினோம், அதே போன்று தஸ்பீஹ் செய்தோம், இதே போன்று தௌபா பாவ மன்னிப்புகளை கேட்டோம், இஸ்திக்ஃபார் செய்தோம்.
இன்னொரு பிற அமல்களை செய்து நாங்கள் இந்த நேரங்களை பிரயோசனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் ரமதான் எங்களை பழக்கியது. இப்படிப்பட்ட விடயங்களில் எல்லாம் ரமதான் எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த நாட்களை கடந்து விட்டதன் பின்னால் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் இந்த ரமதானோடு நின்று விடக்கூடாது. இந்த ரமதான் முடிந்ததன் பின்னாலும் நாங்கள் இதை தொடர்ந்து செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி பயணிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ மின் கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்று சொன்னால் அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதுதான் இறைவனுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நாங்கள் ரமலானிலே செய்தோம். ரமலானும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த அமல்களை இடையிலே நாங்கள் விட்டு விடுவோமாக இருந்தால், இந்த அமல்களை நாங்கள் இடையிலே விட்டு விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் எதிர்பார்த்த உண்மையான மாற்றம் எங்களிடத்திலே வருவதற்கான இது ஒரு அறிகுறியாக இருக்காது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ரமலானிலே என்னென்ன அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை ஏனைய காலங்களிலே செய்வதற்கு உள்ள பயிற்சியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை தந்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்தில் எப்படி நாங்கள் அமல்களை கொண்டு நாங்கள் பயிற்சி பெற்றோமோ, பாவமான காரியங்களை விடுவதை கொண்டு நாங்கள் எப்படி பயிற்சி எடுத்தோமோ, அதே போன்று இன்னொரு பிற அம்சங்களை எங்களுக்கு வளர்ப்பதன் ஊடாக நாங்கள் பயிற்சி எடுத்தோமோ, இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏனைய மாதங்களிலே அமல் செய்வதற்கு அந்த பயிற்சிகள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் ஒவ்வொரு அடியானிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றான் என்கின்ற விடயத்தை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த அம்சமாக, நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த ரமலான் மாதம் வந்து தற்போது 27வது நோன்பை பிடித்த நிலையிலே நாம் எல்லாம் இப்போது வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் காணப்படுகின்றது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்த இந்த அமலை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா இல்லையா, எங்களால் செய்யப்பட்ட இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கின்றதா இல்லையா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பலவிதமான அமல்களை செய்திருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அமலை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாங்கள் செய்த இந்த அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே இந்த விடயத்தையும் நாம் எல்லாம் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கு நாங்கள், அதாவது பாவ மன்னிப்பு பெறுவதற்குரிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றார். இதிலே இந்த மாதம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், யார் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படும். யார் இந்த ரமலான் மாதத்திலே நின்று வழங்குகின்றாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். மூன்றாவதாக, யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வழங்குகின்றாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று, அதாவது மூன்று விதமான விடயங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை கூறி காட்டுகின்றார். முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக இருந்தால் இந்த மூன்று விடயங்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இதிலே அதாவது இந்த மாதத்திலே நோன்பு நோட்பது
நின்று வணங்குவது, லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவது, இந்த அமட்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவருடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவே இந்த இறுதி கட்டத்திலே நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த மூன்றில் எதை செய்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது எஞ்சிருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. முன்னைய நாட்களை நாங்கள் அதாவது பராமுகமாக கருத்திருந்தால், அமல்களிலே நாங்கள் பொதுபோக்காக கருத்திருந்தால், எஞ்சிருக்கின்ற இந்த பெருமதியான நாட்களையாவது இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே கழித்து இறைவனின் பால் நெருங்குவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று இந்த ரமலான் முடிந்து விட்டாலும், இந்த ரமலான் முடிந்து விட்டதன் பின்னாலும் இந்த ரமலானில் நாம் எல்லாம் என்னென்ன பயிற்சிகளை பெற்றோமோ அந்த பயிற்சிகளை கொண்டு ஏனைய காலங்களிலும் நாங்கள் இந்த காலத்தில் செய்த அமல்களை போன்று ஏனைய காலங்களிலேயும் அமல் செய்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்.